7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்த ஒரு நிகழ்ச்சிக்காக அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்குது, இப்படி ஒரு இடம் இருக்குன்றது எனக்கு தெரியாது. இது எல்லாத்துக்குமே நான் முதல்ல காளிமுத்தனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா திடீர்னு இந்த மாதிரி நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனேயுமே அது பெரிய விஷயம் தான் சார், நான் நிறையா பண்ணியிருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா எப்பயுமே அப்படி தான் பேசுவார். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமாக ஒரு எங்களே ஒரு பிரமிக்க வச்சுட்டாரு. ஏன்னு கேட்டால் அப்படி ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கார். தலைமை ஆசிரியர் வழி கேட்டு நடத்தக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் இருக்கீங்க. எனக்கு இப்போ பார்த்தீங்க உங்களெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப இந்த மாதிரி உட்கார்ந்தது எனக்கு நினைவு வந்துடுது. நான் அப்போலாம் இப்போ நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அப்போலாம் அரசு பள்ளி தான், அரசு தொடக்கப்பள்ளி, அரசு பள்ளி, எங்கேயோ அங்கங்கே தனியார் பள்ளி இருக்கும். அது வசதி உள்ளவங்க செல்வந்தர்கள் படிக்கக்கூடிய ஒரு பணக்கார ஸ்கூலாக இருக்கும். எல்லாமே உங்களை மாதிரி இப்போ இதே மாதிரி தான். அங்கே பென்ஷனாக கிடையாது, இதே மாதிரி கீழே தான் உட்காந்துருந்தோம். இதே மாதிரி தட்டி தான் வச்சுருந்தாங்க 5 கிளாஸு. இன்னமும் அந்த ஸ்கூல் இருக்குது. நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரில் பக்கத்தில் இருக்குது. இன்னமும் போனால் பார்ப்போம். இப்போ நான் அந்த ஸ்கூலில் உட்காந்துருக்க மாதிரி எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கண்முன்னே காட்சியை ஏற்படுத்தின உங்கள் தலைமை ஆசிரியருக்கு நீங்களும் உங்களோட சேர்ந்து அந்த காட்சி ஏற்படுத்தின உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். உங்களை மாதிரி இருந்து வந்தவன் தான் நான். ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து படிக்கணும், முன்னுக்கு வரணும் அப்படின்ற சூழலேருந்து வந்தவன் தான் நான் பெரிய சொல்லிக்கிற அளவுக்கு திடீர்னு வந்தார், திடீர்னு பேசுங்கன்னு சொல்லிட்டாரு. ஒன்றும் என்ன சின்ன பேசணும்னு தெரியல எனக்கு. ஆனால் இங்கே உட்காந்துருக்க பெரும்பாலும் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஸ்கூலுக்கு வந்தோம், சாப்பிடாம ரெடியாக உட்காந்தோம், உடனே திருப்பி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்கும். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்பட்றேன். நம்ம நண்பர்கள்ட்ட நிறைய பேர் தான் பேசுவோம். அப்பாட்ட பேசுவோம், அண்ணன்ட்ட பேசுவோம், ஏன் அண்ணன்ட்ட பேசுவோம், தூரத்தில் இருக்க ஃபோனில் பேசுவோம், எல்லாம் பேசுவோம். பேசியிருக்கீங்களா? இரவு போனீங்க, இரவு போய் என்ன பண்ணுவோம், எல்லா வேலையும் முடிச்சுட்டு போச்சு, எந்த பிரச்சனையும் கூட நல்லபடியாக முடிஞ்சு நன்றி கடவுளே அப்படின்னு சொல்லி தூங்குறோமா? அவ்வளோதான் செய்கிறோம். அந்த நேரத்தில் நம்மளுக்கு அனலைஸ் பண்ணிக்கணும். அனலைஸ் பண்ணி நம்மள்கிட்ட பேசணும் அப்படின்னம்னா, நம்மளே பேசணும்னா அந்த நாளில் என்ன தப்பு பண்ணோம், இதை ஏன் நம்ம செஞ்சோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் அதை திருப்பிக்கலாம். இது இப்படியே நம்ம வழிமுறை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னம்னா நம்ம நம்மளுடைய குவாலிட்டியையும் நம்மளுடைய பர்சனாலிட்டியும் டெவலப் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னா எல்லாருமே படுத்த உடனே தூங்கிட மாட்டோம். நம்ம ஒருமுகப்படுத்தி காலையில் இருந்து இரவு படுக்க வரைக்கும் என்னென்ன பண்ணணுன்றத ரீகால் பண்ணி பார்க்கணும்.